ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஎம்எஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்இ மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1 தேர்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம்மில் இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 17,329. ஸோ 3 நம்பர் வச்சு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். வாங்க சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. ஸோ 17 எப்படி எழுதலாம்னா 17 1 தான் 17 டேபிளால் மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். அதே மாதிரி 23 அப்படி தான் 23 டேபிளால் மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். 29 இப்படி தான், அதே 29ஆல் மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். வேறு எந்த நம்பருமே இங்கே போட முடியாது, இங்கனுக்குள்ளே எந்த நம்பருமே போட முடியாது. ஸோ அதே நம்பர் 3 நம்பருமே 17 23 29 அதே நம்பரால் தான் மல்டிபிள் ஆகும். ஸோ அப்படி மல்டிபிள் ஆகும்போது அதோட எல்சிஎம் என்னவா வரும், ஹெச்சிஎஃப்பும் என்ன வரும்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ இங்கனுக்குள்ளே எழுதிக்கோங்க. இங்கனுக்குள்ளே எழுதிக்கோங்க 17 போட்டு. இப்போ 17னா என்ன வரும், 17 மட்டும்தானே இருக்குது. ஸோ 17 × 1 வரும். அந்த 1 எழுதாமலே இருக்கா, ஒன்று எழுதுறதும் 1 தான், எழுதாமல் இருக்கிறதும் 1 தான். அதனால தான் 1 எழுத தேவையில்லை. ஸோ அந்த 17க்கு என்ன எழுதணும்னா 17 × போடுங்க. ஸோ 17 × போட்டு இந்த இன்னொரு நம்பர் மிச்சம் இருக்க அந்த ரிமைண்டர் 2 நம்பரை 23/0 29/0ன்னு போடுங்க. 17க்கு 1 போட்டுருங்க. ஏன்னா 7 நம்பர் மட்டும் இங்கே இருக்குல்ல, அதனால தான் 17/1ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி 23 தான், இங்கே 23 ஒரு 23 மட்டும் இங்கே இருக்குது, அதனால 23/1ன்னு போட்டு மிச்சம் இருக்க 17 29 00ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி 29 அப்படி தான், 29 1 தானே இருக்குது. ஸோ 29ல் 1 மட்டும் போட்டு 17/0 போடுங்க, 23லையும் /0ன்னு போடுங்க. ஸோ 29/1 மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் இருக்குல்லப்பா. இப்போ எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்சிஎம்னாலே ஹையஸ்ட் பவர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹையஸ்ட் பவர்னா 17 × ஹையஸ்ட் பவர் தான் எழுதணும். ஸோ 17 × 23 29 போட்டு இதில் எதுப்பா ஹையஸ்ட் பவர் 1ன்ற இங்கே 1 தான் பெருசு 17ல். அதே மாதிரி 23ல் இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 தான் பெரிய நம்பர், அதனால 1ன்னு போடுறோம். அதே மாதிரி இங்கேயும் 29 இங்கே 0 இருக்குது, இங்கே 29 0 இருக்குது, இந்த 1 தான் பெரிய நம்பர், அதனால தான் இங்கே பவர் 1ன்னு போடுறோம். அப்போனா 17/1 × 29/1 × 29/1. ஸோ 3 நம்பருமே இங்கே எழுதிடும். ஸோ இந்த 3 மல்டிபிள் பண்ணால் 11,339. ஸோ இந்த நம்பர் வரும். அப்படியே எழுதிக்கோங்க. இதை 3 மல்டிபிள் பண்ணி பார்த்து எழுதுங்க. நான் அதை மல்டிபிள் பண்ணி காட்டினா டைம் ரொம்ப நேரம் எடுக்கும், அதனால தான் நான் மல்டிபிள் பண்ணி ரஃபாக வச்சுருங்க. அதை அப்படியே ஆன்சர் செக் பண்ணி நான் எழுதுகிறேன். ஓகே, அப்போ இப்போ அடுத்து என்னது ஹெச்சிஎஃப் பார்க்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்கலாம்னா ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னதுன்னா ஹெச்சிஎஃப்னாலே கம்மியான பவர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போனா கம்மியான பவர் தான் பார்க்கணும். ஸோ கம்மியான பவர்னால் இங்கே என்ன இருக்குது, இங்கே 17ல் பார்த்தீங்கன்னா 0 தான் கம்மியான பவர், 23ல் பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே 0 இருக்குது தான் கம்மியான பவர், 29 பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, இதுதான் கம்மியான பவர். ஸோ 3லேயுமே பவர் 0ன்னு போடணும். 17/0 23/0 29/0. ஸோ 3 நம்பருமே போட்டு பவர் 0ன்னு போடணும். ஸோ அதுதான் கம்மியான பவர். ஸோ கம்மியான பவர்னால் பவர் 1ன்னு போடணும். ஸோ 1 × 1 × 1 அப்புறம் 1ன்னு போடணும். அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ இது, ஹெச்சிஎஃப் வேல்யூ வெறும் 1 மட்டும்தான். அவ்வளோதான் இப்போ இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.